ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையல் ஒரு அனுபவமில் கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லைட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடு வரணும். அதே சமயத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல அரோமேட்டிக் ஃப்ளேவர் வரும். அந்த டயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் போட்டு வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வெறும் வானல்லையே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர்லாம் லைட்டாக மாறிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸி எடுத்துக்கலாம். பெரிய ஜாராகவே எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை நிறைய சேர்க்கணும். ஸோ நான் வந்து 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய கிடச்சிச்சின்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து அரைக்கும் போது அப்புறம் ரொம்ப கம்மியாயிடும். ஸோ கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் அளவுக்கான அந்த சைஸ் அளவில் வந்து 2 புளி உருண்டை சேர்த்துருக்கேன்னா, ஏன்னா கருவேப்பிலை கொஞ்சம் கசக்கும். நமக்கு இந்த புளி சேர்க்குறது வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, உளுந்து, மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், அந்த மிக்சரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் லைட் வார்மாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக அரைப்பட்டுரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இது நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/2 டம்ளர் ஊற்றினா போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். குறைன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாகவே அரைச்சிடலாம். பாருங்கள், நமக்கு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை தொக்கு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த தொக்கு நல்லா எண்ணெயிலே வேகணும். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா நமக்கு பொரியட்டும். பாருங்கள், பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதிலே சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். உளுந்து லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கருவேப்பிலை விழுதை இதில் சேர்க்கலாம். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் மீடியமுக்கும் கீழே. ஸோ இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்க ஆரம்பிக்க வேண்டியதான். நம்ம எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. உப்பு நம்ம அதிலே போட்டு அரைச்சாச்சு. அதனால் எதுவுமே இனிமேல் சேர்க்க தேவையில்லை. நம்மளோட இப்போ வேலை என்ன அப்படின்னா, இதை நல்லா கிளறி நல்லா நமக்கு வந்து எண்ணெயெல்லாம் அப்சார்ப் பண்ணி ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் வதக்கணும். ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா டக்குன்னு டார்க் ஆகிடும். அப்புறம் வந்து நமக்கு அந்த ஃபுல் டிஷ்ஷும் ஸ்பாயில் ஆகிடும். அதனால் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமுக்கும் கீழே வச்சுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இது எண்ணெயிலே இது நல்லா வெந்துடும். நமக்கு அந்த கருவேப்பிலை ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு இந்த தொக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் கருவேப்பிலை வந்து சாதத்துலேயோ எதுலேயோ போட்டோம் அப்படின்னா அதை எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி தொக்கு செஞ்சு நம்ம சாப்பிடும்போது கருவேப்பிலை கண்டிப்பாக நம்ம உடம்புல சேரும். பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கி கலர் மாறிட்டே வருது. இப்போ இன்னும் கொஞ்சம் நமக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. முதல்ல நல்ல க்ரீனாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இன்னும் நல்லா திக்காகி எண்ணெயெலாம் வெளியில் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால இது வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வெந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜு. நல்ல சுருளை நம்ம இதை கிண்டி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வெளியிலே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ். கிட்டத்தட்ட ஒரு ஊறுகாய் மாதிரி. ஸோ அருமையான கருவேப்பிலை தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கும் இது ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், நல்லா சூடான சாதத்தில்
ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு இந்த கருவேப்பிலை தொக்கு விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.